ஓட்டமும் நடையுமாக ஐயனை காண ஓடோடி வந்தேன் தங்களுடைய ஆசையை பெறுவதற்காக. சொன்னால் எனக்கும் தெரியும், இருப்பவருக்கும் புரியும். விளக்கத்தை சொன்னால் விவரம் புரியும் ஐயா. விவரம் புரியும். ஆமா. இந்த நாடு கன்னியாகுப்தம் என்று சொல்லக்கூடிய பட்டினம். ஆமா. இந்த கன்னியாகுப்தம் என்று சொல்லக்கூடிய பட்டினத்திலே ஜமதக்கினி முனிவர் வாழ்ந்து வருகிறார். ஜமதக்கினி முனிவர் என்னுடைய தந்தை வரை கண்டாரே. ஆமா. மக்களுக்கெல்லாம் என்னுடைய தந்தை ஜமதக்கினி முனிவர் ஜமதக்கினி முனிவருக்கும் ரேணுகா அம்மையாருக்கும் நான்காவது மகனாக பிறந்தவன் என்னுடைய பையன் முதலிலே 4 பேர் நாம பிறந்தோம். 4 பிள்ளைகள். பலன் அதிபலன் சுதன் ராமன். நான்கு பிள்ளைகள் பிறந்து இந்த கன்னியாகுப்தம் என்று சொல்லக்கூடிய வட்டாரத்தில் யாரையாற்றும் அனைத்தையும் கட்டி சிறந்த முறையிலே சிங்கத்தை வாழ்ந்து வருகின்றோம். குறைவில்லாமல் பெருமையா வாழ்ந்து வருகிறோம். இந்த உலகத்திலே குறையின்றி பெருமையோடு வாழ்ந்து வரக்கூடியவர்கள் இந்த ஜமதக்கினி குமாரர்கள். ஆமா. தாயை போல் ஒரு தாய் இந்த உலகிலே கிடையாது. ஆமா, பார்க்க முடியாது. என் தந்தை சிவனையா. ஆமா, புரியுதா? புரியுது. அந்த 7 தாமரை இதழ்களிலே 7 முனிவர்கள் பிறந்தார். 7 பேர் பிறந்தார். மகரிஷி 1 2 3 4 கணபதி 5 ஜமதக்கினி 6 7 முனிவர் என்று சொல்லக்கூடிய 7 முனிவர்கள் பிறந்தார். 7 பேர். அந்த 7 முனிவர்களிலே என்னுடைய தந்தை சிறந்த முனிவர் ஜமதக்கினி முனிவர். ஆமா. அனுதினமும் இறந்தவுடனே வீர விளையாட்டுகளை விளையாடி பாடசாலைக்கு சென்று பாடங்களை பயின்று எந்த குறையும் கிடையாது. கிடையாதுங்க எங்களுக்கு. இந்த உலகத்திலே எந்த குறையும் கிடையாது. என்ன குறை வரப்போகுது? கன்னியாகுப்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறிய பட்டினம் வாழ்ந்து வரக்கூடியவர்கள் ஜமதக்கினி முனிவர். ஆமா. அவருக்கு பிள்ளையாக நாங்கள் பிறந்ததிலே பெருத்த சந்தோஷம், பெருமைதான் தேடி கொடுக்கிறீங்க. பெருமை. ஆமா. எங்களுக்கு சிறுமை என்பதே கிடையாது. இல்லை, பெருமையாக வாழ்ந்து வருகின்றோம். அப்படி இருந்தாலும் இணையழைத்த காரணம் தந்தையார் வரும்படி உத்தரவு. என்னுடைய தந்தை அவசரமாக வரும்படி உத்தரவு பெருமடித்துவார். அப்பா எல்லாருமை தந்தைய முந்தன்
உங்கள் பொன்பாதக மரங்களுக்கு உங்கள் நான்காவது மகனாக விளங்கக்கூடிய ராமன் வந்தரவுடையப்ப மைதானியே ராமாஜன் அதாவது அகத்தின் அழக முகத்திலே தெரியவன்பார்கள் உங்கள் முகமானது ஆனது ராம அலர்ந்த செந்தாமரை ஆனது எப்படி மூட்டு குழஞ்சி மலர்ந்திருக்கிறதோ அது கவனிக்காத அதேபோல் இருக்க வேண்டிய முகம் இன்றைய தினம் வாங்கி வதங்கி இருக்கக்கூடிய யாரோ என்ன குற்றம் யாரோ என்ன சொல்லுங்க இந்த பக்கம் என்ன பந்தோபஸ்த் எதுக்கு போட்டா எதுக்கு கூப்பிட்டோம் என்னங்க ஏய் ஓ என்ன உள்ள நின்னுங்க என்ன எதுக்கு வந்துட்டீங்க என் தந்தையார் அழைத்தார் என்று உரைத்தாய் அல்லவா வந்து தந்தை வாழ வணங்கினே தந்தையா என்ன வந்து கட்சி என் தந்தை மகமானதி என் தந்தை சிவனடியார் ஆமா அல்ல மகள வருவது நாதிகையோ நாம தீரோயா என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை பஞ்சாட்சர மந்திரத்தை உச்சரித்து சிவனையே பூஜை செய்து வரக்கூடிய சிவனடியார் என் தந்தை அழைத்தார் என்று வந்து கேட்டார் என்ன தெரிவித்தார் ஒருபோதும் என் தந்தை முகத்தை நான் இப்படி பார்த்ததே கிடையாது அருமை கண்மணி வரசுராம இந்த அக்கிரமத்தை என்ன சொல்லிய பூமோ இந்த அண்டர் முதல் மண்டலம் கண்டு புகழ் கொண்டதவம் போச்சே அப்படின்னா என் தந்தையை இந்த உலகத்திலே நான் இருக்கும் பொழுது இடிவாறு சமாச்சாரம்னா கூப்பிட்டு வந்துட்டேன் என்னன்னு கேட்டுக்கிறேன்
இழிவான சொல் உரைத்தவன் ஆமா. இந்த உலகத்திலே நான் இருக்கும் பொழுது யார் உரைத்தார்? யாரு அப்பா கேளு அப்பா கேளு எங்க அப்பா என்னங்க அருகாமல் தான் இருக்கிறேன். நான் காவல்ல வச்சேங்க உங்களுக்கு தெரியாதா? தெரியாது தெரியாது. தெரியாதுங்க அப்பா கடவுள் அறியாம. ஆமா அப்பா இழிவாய் நம்மை உரைத்தோர் யாரு? இந்த நான் இருக்கும் பொழுது இழிவாய் இந்த உலகத்திலே உரைத்தவன் தெரியும் என் தந்தை விலை கொடுத்தார். சொன்ன உலகத்துல யாரும் கிடையாதா? அப்படியே இழிவாக சொன்னவரை சொன்னவரையோ என் தந்தை அருகாமல் இருந்தார். அம்மா தாலியோ அடிக்காத ஒரு பாட்டியா அதுதான் பார்த்து வருமா என் தந்தை உரைத்தார் விடை கொடுத்தார் என்று நானே சென்றவரை ஆமா ஒன்று பகை அதே இருக்காது அதே இருக்காது டேய், ஆமா வெற்றிடாவே அப்பா உன்னை ஒண்ணு கேட்கிறேன். கேள்வி பதில். ஏம்பா தாராளமாக ஒரு பெண்ணானவள் கற்பிலும் பொற்பிலும் பதிபக்தியில் சிறந்தவளாக இருந்து ஆமா அவள் கற்பு நெறி தவறுகின்றாள் என்றால் அன்னவள் இந்த உலகிலே வாழலாமா? உலகத்திலே வாழ தகுதியற்றவள் தானே அவள். கட்டிய கணவனுக்கு துரோகம் செய்பவள் யாராக இருந்தாலும் இந்த உலகத்திலே வாழ அருகதையற்றவள். அவள் உயிரோடு இருக்கலாம். சிறைச்சாதம் செய்ய வேண்டும் அப்பா சிறைச்சாதம். ஆனால் நம் குடும்பத்திற்கு யாரால் பெருமை இத்தனை காலங்களாக? அம்மா நம் என்னது? பகவேர் நமக்கு யாராக இருக்கின்றாரா? பகை யாரும் கிடையாது. சொல்ல முடியா? யாரும் கிடையாது. நம்ம பகை கிடையாது. யாரும் சரி யாரானது? யாரா? 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 இத்தனை காலங்களாக பெருமையை சேர்த்தவன் யார்? உன் தாய். ஆமா ஏனுகா? என் தாய். ஆண்டவனால் நமக்கு பெருமை வந்து சேர்ந்தது. ஆமா அந்த பெருமையே சீர்குலைந்து விட்டதடா ராமா. சீர்குலைந்து விட்டது. என்ன ஏய், என் தாய் ரேணுகா உலகத்திலே உலகம் போட்டு உத்தமையாக வாழ்ந்து வந்தவள். வாழ்ந்திருக்கிறார். ஆமா. என் தாயால் பெருமை குறைந்து விட்டதா? அன்றாடம் எங்கே செல்வாள்? அதிகாலை வேளையிலே எழுந்து ஆமா கணவனுக்கு பின்தூங்கி முன்னெழுந்து பிரம்மபுத்திரன் அதிகாலை சென்று அவள் கற்பின் மகிமையால் நீராடி வரும் மணலை குவித்தால் மண்புற வரும் அல்லவா? உண்மைதானாப்பா? ஆனால் அவள் நீராடும் பொழுது ஆகாய மார்க்கமாக கந்தவனை கண்டு கார்த்திகை விளையாட்டுடனை கண்டு 1000 சிரம் 2000 கரம் உள்ளவனை கண்டு கண்டு உலகத்திலே இப்பேற்பட்ட ஆடவன் இருக்கிறானா என்று உள்ளத்தால் நினைத்தவுடனே அவள் கற்பு அன்னவளை விட்டு போனது. போய்விட்டதா? மண்குளம் குவித்தால் வரவில்லை. வரவில்லையா? ஐயோ, கற்பு நெறி தவறுமே என்று கத்தி கதறுகின்ற நம்ம நதிகரையிலே. என் தாயா? ஆமா. கற்புழந்தா? அப்பா ஆமா. அப்பா ஏய், நீங்கள் சொல்வது உண்மையா? உண்மையாடா? நிச்சயமாக சத்தியமாக சத்தியமாக. ஆகையால் அப்பா சமையல்மார்களை அழைத்து அழைத்தீர்கள். அன்னவளை சிரசேதம் செய்து வா வா என்று உரைத்தேன். என் தமையன்மார் 3 பேர்கள் ஆமா. பலன் அதிபலன் அதிபலன் சுதன் சுதன் மூவரையும் அழைத்து அழைத்து சுதனுக்கு என் வார்த்தையை மறுத்து பேசினார்கள். ஆகையால் அது மாட்டாயா மரம் செடி கொடிகளாக அலைகளாக போய்விட்டார்கள். மறுத்து ரசியாதால் சாபத்தினாளானார்கள். இப்பொழுது உனக்கு சொல்கிறேன். என்ன
இந்த பரசி என்று சொல்லக்கூடிய கோடாலியை உமக்கு தருகின்றேன். என்ன செய்ய வேண்டும் அப்பா? இப்பொழுதே சென்று அவள் மரண வேதனை என்றால் என்னவென்று உணர வேண்டும். அகையா போன ஒண்ணே சாவடிக்காத. சிறுக 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 சித்திரவதை செய்து கடைசியா ஒரே தட்டு தலை இருக்கக்கூடாது. என் தாயை கொண்டு வர வேண்டுமா? ஓ, என் தாய் சிரசை நான் கொள்ள வேண்டுமா? அப்பா இறைவா என் தாய் கற்பிழந்து விட்டார்களா? உண்மையாகவா? இறைவா என்ன செய்வியே? என் மீது பயம் கலருகின்றீரப்பா என் தாய்கள் இழந்தார் மகனே ராமா, உன் தாய் இந்த உலகத்திலே வாழ அச்சத்தை ஆற்றவள் ஆகிவிட்டார். அவள் அவளை சிறை சேதம் செய்து அவள் சிரத்தை கொண்டு வாடா மகனே என்று சொல்லுகின்றார். அப்பா என் தாய் கருதுகின்றீர் தந்தையே நீரோ நெற்றி வேர்வை நிலத்தில் விழ பெற்றெடுத்தாய் அன்னை வளர்த்த என் அன்னையை சொல்ல சொல்லுகின்றீர்கள். அப்பா
தாய்மார்கள் அரிது அரிது மனிதராய் பிறந்தல் அரிது அதனிடம் அறிந்து மானிடராய் பிறந்தாலும் கூன் குருடு செவுடு பேடு நீங்கி பிறந்தல் அதை விட அரிது என்று சொல்வார்களப்பா. நாங்கள் 4 பிள்ளைகள். ஒரு தாயானவள் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பார். டேய், நீதி போதனை எல்லாம் எனக்கு தேவை கிடையாது. அப்பா அவள் உயிரோடு இருக்கக்கூடாது. அப்பா ஒரு தாயானவள் 7 தந்தைக்கு சமம் என்று சொல்வார்கள். அப்பா ஆனா அந்த தந்தை இல்லாமல் தானாக தாயான ஒரு கர்ப்பம் உண்டாகி விடுவாள். அந்த தந்தையே சின்னம் சிறு வயதிலே குழந்தைகளையும் தாயும் கட்டிய மனைவி விட்டு இறந்து விட்டாலும் சரி, ஒரு தாயானவள் எப்படியாகிலும் அந்த குழந்தையை பாசத்தை மட்டும்தான் காட்ட முடியும், அறிவு ஓட்ட முடியாது. பாசத்தை மட்டும்தான் காட்ட முடியும், அறிவை ஓட்ட முடியுமா? அறிவு ஓட்டுறதுக்கு காரணம் யாரு? அப்பா இவ்வளவு பேசுறீங்க, தந்தை பேச்சுக்கு காரணம் யாரு? தந்தை நீங்கதான்பா. அப்ப நானும் ஒரு தெய்வம் தானே. அப்பா இந்த நீதி போதனை எல்லாம் எனக்கு தெரியாது. இந்த உலகத்திலே ஒரு பசுவுக்கு துரோகம் செய்வதும் 1000 அந்தனருக்கு தியாகம் செய்வதும் ஒன்று என்றார்கள். என்னுடைய தாயை நான் சிரச்சேதம் செய்து விட்டால் 7 அடி ஜென்மத்திலே இறக்கி மோட்சம் இருக்குமே. அப்பா என்னால் முடியாதப்பா, முடியாதப்பா. அங்கே சென்றால் பாவம் வரும், தாயை கொண்டால் பாவம் வரும் என்று நினைக்கிறார். ஆனால் அங்கே சென்று என் வார்த்தையை மீறி போக மறுத்தால் என்னிடத்திலே சாபத்தை பெறுவார். அவர்களுக்கெல்லாம் அந்த கதிதான் உனக்கு வரும். இறைவா, என்னுடைய நிலைமையை பார்த்தீர்களா? நான் உரைத்தேன், இந்த உலகத்திலே என் தந்தையாக வழங்கக்கூடிய ஜபதக்கினி முனிவருக்கும் என் தாயார் அம்மையாருக்கும் பிள்ளையாக பிறந்து இந்த உலகத்திலே நாங்கள் பெருத்த பாக்கியத்தை அடைத்துவோம் என்று. ஆனால் அந்த பாக்கியெல்லாம் சீர்குலைந்து விட்டதடா. சந்தோஷப்பட்டேன். அப்பா அப்பா என் தாயை நான் கொல்ல அப்பா என் தாயை சாப வேண்டுமா வேண்டுமா யோசி. வேண்டாம் அப்பா, உங்க சாபம் எனக்கு வேண்டாம். நான் என் தாயை சென்று சிரச்சேதம் செய்து வருவேன். மரண வேதனை பட வேண்டும். அவன் தாயாரின் பாக்கியம் நான் பாடி போவதில்லை. உலகத்தின் தாயானவள் எங்கிருந்தால் இடமாக்கேன். நான் நினைச்சேன் மைதான ஓடி என் தாயை சிரசேதம் செய்து வருகிறீர்கள். நீங்கள் சென்று வாருங்கள். என்னுடைய நிலைமையை உலகத்திலே பல நாள் வேறு முகோடு வாழ்ந்தவர்கள் இல்லை, சில நாள் தாண்டவர்கள் இல்லை என்று தெரிவிப்பார்கள். நாங்கள் வாழ்ந்த காலம் எல்லாம் போய்விட்டது. இப்பொழுது எங்களுக்கு தாழ்வு காலம் வந்துவிட்டது. எங்கள் குடும்ப நிலைமை இப்படி ஆகிவிட்டது. என் தந்தையை வார்த்தையை நான் மறுத்தால் என் தந்தை எனக்கு என்ன சாபம் கொடுப்பது தெரியல. ஆமா, ஆகையால் என் தாயை தேடி நாடி விவசாயத்தை